அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டுக்குடலான எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இந்த குடல் ஏற்கனவே நமக்கு திருப்தி தான் இருக்குது. அதனால் நம்ம சும்மா கழுவுனா மட்டும் போதும். சுடு தண்ணியில் போட்டு எடுத்து கழுவிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. அதில் 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீஃப் போட்டுட்டோம். வெங்காயம் 4 வெங்காயம், 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே கரம் மசாலா 3 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற குடலையும் போட்டுடலாம். குடலையும் போட்டு அதையும் நல்லா சேர்த்து விட்டுடலாம். இதில் உப்பு 2 ஸ்பூன் போட்டுங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க. இதில் தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். தண்ணி 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். நீங்களும் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிங்க. அது நல்லா வேகட்டும். குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் அதை கூட போட்டுடலாம். போட்டுட்டு மல்லி, புதினா, தேங்காய் இது எல்லாத்தையும் அது கூட போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகவிட்டால் நம்மளோட குடலானா ரெடி ஆகிடும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.